Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தமிழ்நாட்டில் பாஜகவின் முக்கிய முகமாக உருவெடுத்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு பாஜக தலைமை தள்ளப்பட்டுள்ளது. கட்சியிலிருந்து விலகி தனிக்கட்சி தொடங்கும் எண்ணத்தில் இருந்த அண்ணாமலையை சமாதானப்படுத்த பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் முயற்சி செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. IPS அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்த அண்ணாமலை பாஜகவில் இணைந்த சில ஆண்டுகளிலேயே மாநில தலைவராக உயர்த்தப்பட்டார். அவரது தீவிர பிரச்சாரங்கள் மற்றும் திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் தமிழக அரசியலில் அவரை கவனிக்கத்தக்க தலைவராக மாற்றின. 2026 மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற அவரது நிலைப்பாடு கட்சிக்குள் விவாதத்தை ஏற்படுத்தியது. தேர்தலில் பாஜக கூட்டணி தோல்வியடைந்தாலும் கட்சியின் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்தது. இதனால் அண்ணாமலையின் அரசியல் தாக்கம் வெளிப்பட்டது. ஆனால் மாநில பாஜக மூத்த தலைவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் அதிமுக கூட்டணி தொடர்பான முரண்பாடுகள் அவரது அரசியல் பயணத்தில் சிக்கல்களை உருவாக்கின. 2025 மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகும் அவருக்கு சமூக வலைதளங்களில் பெரிய ஆதரவு தொடர்ந்தது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வெற்றி தனி பாதையில் செல்லும் எண்ணத்தை அண்ணாமலைக்கு ஊக்குவித்திருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. அவர் புதிய கட்சி தொடங்கினால் பாஜக மற்றும் அதிமுக வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என மதிப்பீடும் உள்ளது. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்துல அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நாம் அது ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சில இடத்துல அரசியலை சொல்லிக் கொடுத்து எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்ல போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கினாங்க, சமீபத்தில் மறைந்த நல்ல கண்ணையாகிட்ட தான். இன்னைக்கு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும், நல்ல மனிதர்களுடைய கொள்கைகள் உள்ள கொண்டு வரணும், எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கிய அரசியலை நாம் முன்னிறுத்தணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு கடைக்கு போய் நாம் ஒரு டூத் பேஸ்டோ ஒரு அரிசியோ ஒரு பருப்போ வாங்கினா கூட 10 கடை ஏறி இறங்கி எங்க அம்மா அதெல்லாம் பார்த்து விலையை பார்த்து தரத்தை பார்த்து பொருளை பார்த்து அத்தனை முறை வாங்கித்தான் பார்ப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ள போற விஷயம். ஆனா அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை, வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பாங்க. பொறுமை. அவசரமா ஒரு வெயிட்டை தூக்கி முதுகு பிடிச்சு கால் பிடிக்கிறத விட சரியா ஒரு திசையிலும் அதை கொண்டு போய் இதை பக்காவான முறையில நம்ம இதை செய்வோம். ஆனால் இன்றிலிருந்து நம்முடைய WeTheLeaders.org அதுல மூவ்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூர்ல APJ அப்துல் கலாம் ஐயாவோட பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அதை உருவாக்குறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு நிறைய மனிதர்களை இங்கிருந்து நம்ம அனுப்புறோம். அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளா வர்றாங்க. குட் பாலிடிக்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள் எத்தனையோ பேர் நான் பார்க்கிறேன், வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போறது கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமா இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியால கிடையாது, ரூரல் ஏரியால கிடையாது. இத்தனை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தும் கூட கடைசி 20 ஆண்டுகள் நிம்மதியாக இருப்பதற்கான கட்டமைப்பை நாம் உருவாக்கும். அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்கப்பட்ட நிலையில் அவரது அடுத்த அரசியல் நகர்வு தமிழக அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.